பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களின் அருள்கையாக குருவாயூர் நாராயணியம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். முதலாக தாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது சகோதரர்களுடன் திரு கச்சாலீஸ்வரர் கோயில் நாராயணியம் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னால் நான் கேட்டதின் பலன் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். வணக்கம். தாமல் வரதராஜன், தாமல் பெருந்தேவி, தாமல் ராமகிருஷ்ணன் மூவரும் பாலகராக இருந்த போது கச்சாலீஸ்வரர் கோயில் அருளுரை வழங்கியது நினைவு கூர்ந்து இந்த தொகுப்பினை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் நவ் a new playlist of Narayanyam of Guruvayur Narayanyam. Tamal Varadarajan, Tamal Ramakrishnan, Tamal Perudevi, and at childhood they started the discourses in the Kachaliswarar temple of Muruganadiyargal. I am hearing before 40 years before. Now I am going to present you for your kind of. Thank you very much for supporting me on this regard. Thank you very much. வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமணால் கரோகரா, குருவாயூரப்பனுக்கு கரோகரா. குருவாயூருக்கு வாருங்கள்னா நாம எல்லாரையும் குருவாயூருக்கு கூப்பிடல. கலியுகல பிரத்யக்ஷ தெய்வமாக இருந்துட்டு கலியுகம் முடிகிற வரைக்கும் நம்மள பார்த்துட்டே இருக்கணும்னு சுவாமி அங்கேருந்து வாருங்கோள் வாருங்கோள்னு நம்மள கூப்பிடுற குருவாயூருக்கு வாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வைபவத்திலே இன்னைக்கு கலியுகத்துல பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் யாருன்னா முழுக்க முழுக்க ஸ்ரீகிருஷ்ணனுடைய சாநித்தியம். சுவாமியை எப்படி ஆவாகனம் பண்ணமே, குருவாயூர்னு பேர் அந்த ஊருக்கு. குருவாயூருக்கு வாருங்கள்னு சொல்லியிருக்கோம். ஏன் சார், பகவான் கிருஷ்ணன் இருக்கிற ஊருக்கு, மாதவன் இருக்கிற ஊருக்கு கிருஷ்ணபுரம்னா பேர் இருக்கணும், இல்ல நாராயணபுரம்னு பேர் இருக்கணும். மாதவான அவனை கூட்டம் மாதவபுரம்னு பேர் இருக்கணும். ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாம குருவாயூர்னு அதுக்கு ஏன் பேர் வந்தது? அந்த சாநித்தியத்துக்கு ஏன் குருவாயூர்னு பேரு? நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த இடத்துல அதை நம்ம முக்கியமா சொல்லணும். அதாவது இன்னைக்கு சுவாமி கலியுகம் முடிகிற வரைக்கும் எழுந்தொழி இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் குருவாயூர். இப்ப இருக்கிற விக்கிரகத்துக்கு அது இந்த யுகத்துல பிரதிஷ்டையான விக்கிரகமே தவிர விக்கிரகம் உற்பத்தியானது பல யுகங்களுக்கு முன்னாடியிலேருந்து சுவாமி நமக்காக காத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது காலதேசாவதித்யாம் நிர்முக்தம்னு பட்டத்திரி நாராயணியத்துல கால தேச வர்த்தமான பரிமாணங்களுக்கெல்லாம் தாண்டியவன் எங்க குருவாயூரப்பன். அவன் எப்ப தோன்றினான், அவனை எந்த ஸ்தபதி நிர்மாணம் பண்ணான்னு யாருமே சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, பிரஷ்னி சுதபஸ்னு ஒரு தம்பதிகள். அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா பிரஷ்னி என்ன பண்ண, பக்தியோட பகவான 11 நாள் தியானம் பண்ணி பூஜை பண்ணி க்ஷீரான்னத்தை அவனுக்கு நிவேதனமா கொடுத்தானா. அதனாலதான் இன்னைக்கு குருவாயூர்ல பால் பாயசம் விசேஷம். அப்படி அந்த க்ஷீரான்னத்தை கொடுத்த உடனே 11வது நாள் சங்கு சக்கர கதாதரனாக பீதாம்பரதாரியாக குருவாயூரப்பன் தரிசனம் கொடுத்தார். பிரஷ்னின்னு கூப்பிட்டான். உடனே அந்த அம்மா தியானத்தை கலைஞர் நிமிந்து பாக்கிறா. நம்ம நிமிந்து அப்படி கண்ணை திறந்து பார்த்தா சுவாமி நம்ம எத்தனை நின்றா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு. அவளுக்கு பேசவே வரல. பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கரம்னு சுவாமி நிக்கிறான். எதுக்குமா என்ன கூப்பிட்ட, பேசுன்ற வாய் வரல அவளுக்கு. பகவான் என்ன பண்ணார், அந்த கையில இருக்கக்கூடிய அந்த இடது கை சங்கத்தை வலது கையில மாத்திட்டு அந்த பிரஷ்னியினுடைய அந்த கண்ண பிரதேசத்தை லேசா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு அந்த சங்கத்தால தடவி கொடுத்தான். அதை தடவி கொடுத்த உடனே பிரஷ்னி சொன்னா, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, என்ன வேணும் கேளுன்னா. இவன் எதுக்காக தபஸ் பண்ணா, குழந்தை வேணும்னு தானே. ஆனா வரம் கேட்கச்சே என்ன கேட்டாலாம், பகவானே நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு கேட்டாலாம். அதை ஒரு தடவை கேட்டா போறாதா, அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணா திருப்பி திருப்பி 3 தடவை நீயே வரணும் நீயே வரணும்னா 3வது தடவை சுவாமிக்கே பயம் வந்துருக்கா. அவன் கையை பிடிச்சு விட்டார், போற நிறுத்தி போனார். ஏன்னா நீ ஒரு தடவை கேட்டாலே நான் அவனுக்கு பிறப்பதற்கு கடன்பட்டவனாயிரம், அப்படி பக்தியில ஈடுபட்டு இருக்கேன். 3 தடவை கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு 3 பிறவி இப்ப எடுத்தே ஆகணும். நீ கேட்டுட்டே போனேன்னா உனக்கு பிறவி எடுக்கிறதே எனக்கு சரியா போயிடும். அதனால இதோட தயவு பண்ணி நிறுத்திக்கோமா, நீ கேட்டையோனோ அதனால உனக்கு 3 பிறவி எடுப்பேன். அப்ப இந்த அப்பா சொன்னா, கிருஷ்ணா எனக்கு பிறவி கூட வேண்டாண்டா, இப்பதான் எனக்கு தோன்றது, காமியார்த்தமா எதுக்கு நீ இருக்கச்சே குழந்தை வேணும்னு கேட்டேன்னு ஒரு காரியம் பண்ண, எந்த ரூபத்தோட வந்திருக்கியோ அதே ரூபத்தோட நீ என்னோட தங்கிடேன்னாரா. அம்மா அது நடக்காத காரியம். எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான அப்ளிகேஷன் எல்லாம் வச்சிருந்து எனக்காக அங்கங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா.
உங்களோடய நான் இருந்துட்டேன்னா இது நடக்கிற காரியமா? இல்ல என்னோட பிரார்த்தனை. உடனே சுவாமி என்ன பண்ணார், அப்ப ஒரு காரியம் பண்றேன், என்னுடைய கையாலேயே ஒரு சின்ன ஸ்ரீமன் நாராயண விக்கிரகத்தை உனக்கு சிருஷ்டி பண்ணி கொடுக்கிறேன், அதை பூஜை பண்ணின்று நான் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உனக்கு ஏற்படும்னு தன்னுடைய கையால நாராயண விக்கிரகத்தை சிருஷ்டி பண்ணி, இந்த விக்கிரகம் பிரஷ்னி நான் உனக்கு 3 பிறவி எடுப்பேன்னு சொன்னோம்னா அந்த பிறவியில உங்களோட சேர்ந்துட்டு நானே இந்த விக்கிரகத்தை பூஜிப்பேன்னு சுவாமி அனுகிரகம் பண்ணான். அப்படி பகவான் அந்த விக்கிரகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுக்க முதல் பிறவியில பிரஷ்னி சுதபஸிற்கு பகவான் பிரஷ்னி கர்ப்பன்ற பேரோட அவதாரம் பண்ணான். அப்ப இந்த விக்கிரகம் நாராயண ஸ்வரூபமா இருந்தது. இரண்டாவது இந்த தம்பதிகள் என்ன பண்ணா, அதிதியாகவும் காசியபராகவும் சித்தாசிரமத்துல வந்தா சுவாமி அவளுக்கு வாமனனாக அவதாரம் பண்ணான். அப்போ இந்த விக்கிரகம் மாதவன்ற பெயரோட இருந்தது. பகவான் முன்னிலையில இவருக்கு உபநயனம் நடந்தது. கடைசி பிறவி உன்னதமான பிறவியா இருக்கணும், நாம எடுக்கக்கூடிய அற்புதமான அவதாரமா இருக்கணும்னு தேவகி வசுதேவராய் வாழ வரவழைச்சான். அவளுக்கு சுவாமி கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான். அப்ப அந்த கிருஷ்ணனா அவதாரம் பண்ணச்சே கேசவன்ற ரூபத்தோட அந்த விக்கிரகம் மதுராபுரியில் இருந்தது. சாநித்திய புண்ணியோத்தரே மண்ணு வடமதுரை மைந்தனை வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அந்த சுரூபத்தோட இருந்தது. கிருஷ்ணனே ஆராதனை பண்ணாரு அந்த விக்கிரகத்தை. அந்த பிரளயம் வந்தது, கிருஷ்ணாவதாரத்தினுடைய பூர்த்தி. அந்த பிரளயத்துல எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம் சூழ ஆரம்பிச்சது. சுவாமி என்ன பண்ணார், நம்ம எல்லாரையும் அவருடைய உதரத்துல அந்த வடபத்திர சாயியாக ஆதிலை பாலகனாக சுவாமி நம்மளை அடக்கிட்டாராம். எல்லாரும் அவருடைய உதவத்துல போயிட்டோம். போன உடனே பகவான் என்ன பண்ணார், எதவனா நம்ம குழந்தைகள் தாங்கிப்பாலே ஒரு 5 நிமிஷம் கூட அவளை பசிய தாங்க முடியாதுன்னு தன்னுடைய கட்டவரல் இருக்கக்கூடிய கால் அமிர்தம் இருக்க அத வாயில சப்பிண்டு நம்ம எல்லாருக்கும் ஆகாரமா சுவாமி கொடுத்துட்டே அப்படி திரும்பி பாக்குறா. என்ன ஆச்சரியம், அந்த பிரளய ஜலத்துல எந்த விக்கிரகம் பிரஷ்னி சுதபஸ் பிரஷ்னி கர்ப்பர் அதிதி காசியவர் வாமனன் தேவகி வசுதேவர் ஸ்ரீகிருஷ்ணன் பூஜை பண்ணப்பட்டதோ அந்த விக்கிரகம் பிரளயத்துல பகவானையே சுத்தி 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 வந்துட்டு இருக்கான். பகவானுக்கு அதிர்ச்சி, எதற்கு வேணா இந்த யுகத்துல அழிவு ஏற்படலாம், பிரளயத்துல இந்த விக்கிரகம் அழியக்கூடாது, கலியுகம் முடிகிற வரைக்கும் எல்லாரையும் ரட்சிக்கணும்னு சுவாமி என்ன பண்ணார், தவைவ சேஷே பனிராஜிசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்வசேஷே ஆனந்த சாந்திரானோ பவஸ்வரூப ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. அந்த விக்கிரகத்தை எடுத்து உத்தவர்னு சாது அங்க இருந்தார், அவர் கையில கொடுத்தாராம். உத்தவரே பிடிங்க ஒன்னார். என்ன பண்றதுன்னு கேட்டார். என்ன பண்ணுவேளோ எனக்கு தெரியாது, இந்த விக்கிரகத்தை ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கலியுகத்துல இதை பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய கலியுகம் இருக்கு, அதர்மமே நிறைஞ்ச உலகமா இருக்கும், கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக இருக்கும். அந்த யுகத்துல பிரதிஷ்டை பண்ணணும், வாங்கிக்கோங்க. உத்தவர் வாங்கிட்டார். அவரும் மனுஷன் தானே பாவம். பிரளய ஜலம் அவருடைய சிரசுக்கு மேல வர ஆரம்பிச்சது. இதை யார்கிட்டயாவது ஒப்படைக்கணுமே. பகவானே ஆசைப்பட மாட்டான், அவன் இப்படி ஆசைப்பட்டுட்டானே, என்ன பண்றதுன்னு நிமிர்ந்து பார்த்தார். பார்த்தா ஆகாச மண்டலத்துல குரு பகவானும் வாயு பகவானும் இந்த பிரளயத்தை பார்த்துட்டே பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காளாம். உத்தவர் பார்த்தார், அவன் 2 பேரையும் இங்க வாங்கோன்னு கூப்பிட்டார். கீழே வந்தா, புடிங்க இந்த விக்கிரகத்தை, பகவானுடைய ஆஜை, இதை வச்சுட்டு கலியுகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க பூஜை பண்ணணும். கலியுகத்துல மனுஷானுடைய உற்பத்தி நடமாட்டம் எப்ப தெரியுறதோ அப்ப பூலோகத்துல பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உத்தவர் பிரளயத்துல அமைஞ்சிட்டார். குருவும் வாயுவும் அதை தங்க தாபாலத்துல வச்சுட்டு அந்த 1.5 அடி விக்கிரகத்தை பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கா. தேவலோகத்துக்கு போக முடியல, ஆகாச மண்டலத்திலேயே சுத்தின்னு இருக்கா. கலியுகத்தினுடைய உற்பத்தியானது ஆரம்பிச்சது. புல்லாய் பூடாய் புழுவாய் பல் விருகமாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் குரங்காய் மனிதராய்னு 69,000 பிறவியை தாண்டி சுவாமி மனுஷியார சிருஷ்டிச்சான். அப்ப அந்த மனுஷியாலாம் நடமாட ஆரம்பிச்சா. பார்த்தா குரு பகவானும் வாயு பகவானும் இதான் சரியான சந்தர்ப்பம்னு கீழே இறங்கி வந்து பாரத தேசத்துல பிரதிஷ்டை பண்ணலாம்னு தீர்மானம். அதுக்கு நாம பண்ண பாக்கியம் ஜம்பூ தீபத்துல நடந்து பரத கண்டத்துல இமயமலையிலிருந்து கிளம்பி பாரத தேசத்துல எங்க பிரதிஷ்டை பண்ணலாம் எங்க பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு தேடிண்டே வர சமயத்துல கேரளா பரசுராம கஷேத்திரம்னு பேரு. அதுல உள்ள நுழைஞ்சால் எங்க பார்த்தாலும் ஒரே பச்சை பசேல்னு இருக்கு, ரம்யமா இருக்கு. இங்க சுவாமி அந்த உன்னி கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணலாமேன்னு அவ அப்படி வந்துட்டே இருக்குச்சு. குருவாயூர் பக்கத்துல மம்மியூர்னு ஒரு சிவக்ஷேத்திரம், அங்க இருக்கிற பார்வதி பரமேஸ்வரால் வெளியில வந்தாள். ஏ குருவே வாயுவே, அந்த குழந்தைய கீழே இறக்குங்க, எங்க பக்கத்துல எப்பவுமே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம், இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு பக்கத்துல ஒரு இடத்தை காமிச்சாலாம். அவன் காமிச்ச இடத்துல குருவுக்கும் வாயுவுக்கும் ரம்யமா இருக்கு, அங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு அவ தீர்மானம் பண்ணச்சே. சுவாமி குரல் கொடுத்தானாம், அப்பா எனக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தீர்த்தத்தை உண்டாக்குங்க, ஒரு புஷ்கரணி இருக்கணும், ஒரு குளம் இருக்கணும், பரவாயில்ல அதுல ஸ்நானம் பண்ணிட்டு என்ன தரிசனம் பண்ண வரும். மத்த சில ஊர்ல இருக்கா மாதிரி கோயில் ஒரு இடத்துல
குளம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. குருவாயூர்ல எப்படி இருக்கணும் தெரியுமா? என் பிராகாரத்தை முதல்ல கட்டிடுங்க, அதை ஒட்டியே அந்த தீர்த்தத்தை கட்டுங்க. வருண பகவான வரவழைச்சா. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமணனுக்கு அரோகரா, குருவாயூரப்பனுக்கு அரோகரா.